இறைக்குலமே, இன்று நாம் ஆண்டின் 12ஆம் ஞாயிற்றை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இன்று கருணையின் கடவுளை புகழ்வோம், ஏனெனில் மானுடத்தை படைத்து ஒவ்வொரு நொடியும் கண்ணின் இமை போல மனுக்குலத்தை காக்கின்றவர். தாயாக தந்தையாக நம்மை காத்து வருகின்றார். இறைவனின் பராமரிப்பு நம்முடன் இருக்கும்போது நமது வாழ்வில் எதை கண்டும் அச்சமடைய தேவையில்லை. இறைவனோடு இணைந்து நடந்தால் இயற்கையும் நம்மோடு இணைந்து நடக்கும். இயற்கைக்கு எதிராக நாம் மாறும்போது இறைவனுக்கு எதிராகவே மாறுகிறோம். இறையாதே, அமைதியாக இரு என்று இறைமகன் இயேசுவின் ஒற்றை வார்த்தைக்கு பொங்கிய கடலும் அடங்கியது. சீடர்களின் நம்பிக்கையும் அதிகரித்தது. அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், இறைவனின் பராமரிப்பை உணர்ந்தவர்களாய் வாழ்வை எதிர்கொள்ளும் போது எத்தகைய இன்னல்களும் துன்பங்களும் சோதனைகளும் நமது வாழ்வில் வந்தாலும் அவற்றை எல்லாம் கடந்து வர முடியும். அதற்கான அருளை வேண்டி புனித பலியில் பக்தியுடன் நினைவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருப்பலியானது செல்வராஜ் ஏஞ்சல் குடும்பத்தில் தங்கள் திருமண ஆண்டு 25வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதிற்காக நன்றி கூறி ஜெபிப்போம். நிறைவாக ஆண்டவர் ஆசிரியருக்கு நம்ம அவர்களுக்காக மன்றாலும். மேலும் பிரசாந்த் நிஷா தங்கள் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றி செலுத்துகிறார்கள். குடும்ப வாழ்வில் மகிழ்ந்திருக்க அவர்களுக்காகவும் இத்திருப்பலி வழியாய் மன்றாலும். சிந்து ஷார்ஜி குடும்பத்தினர் உடல்நலத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபிக்க அழைக்கிறார்கள். மேலும் ஜெயபிரகாஷ் ஜெயராஜ் அவருடைய ஆன்மீக பாற்றுக்காக நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். அன்புகளுடைய இந்த அருமையான நாளிலே 12வது பொது காலத்தின் 12வது ஞாயிறை நாம் கொண்டாட என்று அழைக்கப்படுகிறோம். இறையாதே
அமைதியாய் என்று காற்றுக்கும் கடலுக்கும் ஆண்டவர் இயேசு கட்டளை இடுவதை இன்று நாம் வாசிக்க கேட்கிறோம். பல நேரம் நம்முடைய வாழ்விலே கூட சில பல விஷயங்கள் இறைந்து கொண்டே இருக்கிறது. சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்வில் பல புயல்கள், பல விதமான கஷ்டங்களை கூட சில நேரம் நாம் சந்திக்கிற போது தோய்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்று அஞ்சாதே, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்கிறார். கண்களை மூடுவோம். அருமையான ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எவ்வளோ நாட்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்தாலும் கூட பல வேளைகள் நம்முடைய மனித பலவீனங்கள் நமக்கு நிறைய நேரங்களில் நாம் தனியார் விடப்படுகிறோம் என்ற ஒரு கவலை பீரிடுகிறது. பயம் அச்சத்தினால் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையை துறந்து போன நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டி பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் கடந்து செல்வோம். அப்போ பாட வேண்டிய பல்லவி. பரம்பொருளே இறைவா, நீர் உலகை படைத்து எமக்கு உயிர் மூச்சை கொடுத்து இயற்கையா எம்மை இந்நாள் வரை எம்மை காத்து வருகின்றீர் என்பதை மறந்து உமக்கு நன்றி இல்லாத மனிதர்களாக வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். எம்மை மன்னியும் இறைவா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உருவமாக எமக்கு அன்பை கொடுத்து எம்மை பராமரித்து எம்மை வளர்த்து நல்ல மனிதர்களாக இந்த உலகில் வளர செய்த என் பெற்றோர்களை மறந்து அவர்களுக்கு நன்றி இல்லாத பிள்ளைகளாக வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம் இறைவா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். ஞானத்தின் உறவிடமே என் இறைவா, என் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக எமக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து எங்களை ஞானத்தின் வழியில் வளர்ந்து எங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கி தந்த ஆசிரியர்களையும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் வயதில் மூத்தோரையும் மதித்து நடக்காமல் நன்றி மறந்து வாழ்ந்த தருணங்களுக்காக எம்மை மன்னியும் இறைவா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். எல்லாமல்ல இறைவன் அமைதராக வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். புகழ்கின்றோம் யாவும்
அவரே உன்னதர். தூயாவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றுமே கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் அது திருவயிறை இக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இயற்கையின் வழியாக இறைவன் யோபுவோடு உரையாடுகிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே நமக்கு உரு தந்த இறைவன் இயற்கையிலும் தனக்கு உருவம் வைத்திருக்கிறார். இயற்கையும் கடவுளுக்கு பணிந்து நடக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் கேட்போம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 8 முதல் 11 முடிய. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொறுத்து இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாசக முன்னுரை. 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய சூழலில் நாம் புதிதாய் படைக்கப்பட்டவர்கள் போல நற்பண்புகளால் நிறைந்தவராய் இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் பேரன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இருந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தமக்கென வாழாமல் தங்களுக்கு இருந்து உயிர் பெற்றெழுந்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அத்தியாயம் 4 இறை திருவசனங்கள் 35 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடரை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறு அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்போது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு அவர் அவரை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அது ஒரு துறவற மடம். அங்கு துறவி ஒருவர் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக ஒரு இளைஞன் வருகிறான். எனக்கு நிறைவு இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை.
இங்கே வந்தால் எல்லாம் கிடைக்கும் சொன்னாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், 10 நாள், நல்லா கவனிக்கணும், 10 நாள் என்ன பண்ணக்கூடாது, பேசாமல் இருக்கணும். எனக்கு டக்குன்னு வடிவேல் தான் ஞாபகம் வருது. சும்மா இருக்க முடியுமா? காலையிலேருந்து இங்கே இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைங்க இப்போ எல்லாருமே ஒரு நாள் மட்டும் நீங்கள் சும்மா வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும், முடியுமா? 10 நாள். சரி போனான். 2 நாள் தான் இருந்தான். அவன்தான், ஏங்க அமைதி நிம்மதி எதுக்குங்க சும்மா பேசாமல் இருக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டான். 2 நாள் என்ன ஆகும், ஒரு வாய் தெரியாமல் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், பைத்தியம் ஆகிடுவீங்க. அதுவும் செல்ஃபோன் இல்லாமல், ஃபோன் பேசாமல், பிள்ளைகிட்ட சண்டை போடாமல், பொண்ணை புருஷன்ட்ட மூஞ்சி காட்டாமல், வீட்டில் ஒரே கச்சம் மூச்சா எல்லாம் இருக்க முடியுமா உங்களால்? ஏன்னா அதானே காலை எழுந்தது இரவு படுக்கிற வரைக்கும் இந்த வாய் வந்து என்ன தான் மூடவே மூடாது. எல்லாருக்கும், எனக்கும் தான், எல்லாருக்கும் தான். அப்போ நம்ம எல்லாருமே பழகிட்டோம். ஒரு நாள் அமைதியாக இருக்கு. இப்போ நேற்று முதலத்து யோகா டே, அவன் சொல்கிறான், அந்த யோகா டே நான் கூட ட்ரை பண்ணேன். அமைதி, நிசப்தம், சைலன்ஸ் பண்ணி பாருங்க, நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம அதெல்லாம் மட்டும் இல்லை, அது என்ன நம்ம அந்த மாதிரி இல்லையே. காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், திட்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சத்தம் இல்லாத ஒரு உலகம். நாம் சத்தத்தை விரும்புவோம், நாமளும் சத்தம் போடுவோம். அப்போ சொல்கிறாரு, 2 நாள் கழிச்சு சொல்கிறேன், ஐயா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. யார்? அந்த பையன் சொல்கிறான், என்ன அது அமைதியாக இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும்ண்ணா. அவர் சொன்னார், அப்படியா வா. பக்கத்து ஒரு கிணத்துக்கிட்ட கொண்டு போனார். கிணத்தை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு வாளி தண்ணி எடுப்பாங்களே, இப்போலாம் எங்கே கிணறு இருக்குது, எல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எல்லாரும் சுவிட்சு போட்டுனியும் தண்ணி வருதுல, எல்லாம் மாறிடுச்சு. அப்போ ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறுல ஒரு கயிறு போட்டு வாளி இருந்துச்சு. அந்த வாளியை தண்ணியில் போட்டு அந்த வாளி உள்ளே போச்சு. போனோன்னா ஒன்றும் ஆகும், போனோன்னையும் எட்டி பார் அப்படின்றார். எதை பார்க்கிறாய் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், என்னத்தை பார்க்க முடியும், உள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு உள்ள, வாளி தான் இருக்கு அப்படின்னா. சரி வா கிளம்பி போ அப்படின்னார். போயிட்டு இன்னும் ஒரு 2-3 நாள் அமைதியாக இருக்கு அப்படின்னார். இவனுக்கு புரியவே என்னடா இருந்தால் லூசு வேலை, நான் ஒரு நிம்மதிக்காக நான் சாந்திக்காக வந்திருக்கேன், போய் கிணத்தை பாரு, பேசாமல் இரு, என்னத்தான் பார்க்குற அப்படின்றாரு சொல்லி. இவனுக்கு இந்த வயசு பசங்க எப்படி இருப்பீங்க நீங்களா? நம்ம எதை சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க, எதை செய்யக்கூடாதுமோ அதான் செய்வீங்க. இதை பண்ணாத அதான் பண்ணணும், எதை பண்ணணும்னு அதை பண்ண மாட்டாங்க. அப்போ 2-3 நாள் கழிச்சு திருப்பி கூப்பிட்றாரு, வா. சரி மீண்டுமாக அந்த வாலிபனை அதே கிணத்துக்கு கூட்டு போகிறார். இந்த முறை வாளியை போடல, கவனிக்கணும், இந்த முறை வாளியை உள்ள போடல, அந்த கிணற்றை எட்டிப்பார் அப்படின்றார். என்ன பார்க்கிறாய் கேட்கிறார். என்ன பார்க்கிறாய்? ஐயோ கடல் மேரியப்பா, கை தட்டுங்க ஜோரா, கை தட்டு. கடல் மேரிக்கு முகம் தெரியுமே ஃபாதர். அவன் சொன்னானா, என் முகத்தை பார்க்கிறேன். இதான் சிம்பிள், முடிஞ்சிச்சு பிரசங்கம். அந்த வாளியை போட்ட போது அந்த தண்ணி என்னாச்சு, கலங்கி போனது. அவன் முகம் தெரியல, அந்த வாளி தான் தெரிஞ்சது அவனுக்கு. ஆனா அந்த கிணறு அமைதியாக இருந்தது, நிசப்தமாக இருந்தது. இப்ப எட்டிப்பார் அப்படின்னு சொன்னாரு. அவன் என்ன பார்த்தான்? தன்னை பார்த்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு காலத்தில் சொன்னேன், இப்பெல்லாம் தெரியல. இந்த ஒரு படத்தை கமல் சொல்வார், எல்லாம் என்ன பயம் 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 சொல்லி ஒரு படத்தை சொல்வார், பயம் பயம் சொல்வார். ஒரே பயமா இருக்கு, அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம். அதே பார்த்தா ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் பேசுவார். ஆமாம் தானே, கேட்டுருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? பொம்பளைலாம் ஒரு காலம் சொல்லுவாங்க, என்ன பார்த்தா பயம் உங்களுக்குலாம், என்ன பார்த்தா பயம் இந்த வயசு பசங்களுக்கெல்லாம்? கரப்பாம்பூச்சி இன்னைக்கு நசுக்கி போடுதுங்க. அந்த காலம் நீ கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்த ஒரு காலம்லாம் முடியும். இன்னைக்கு பொம்பளை பசங்களாம் அது ஒரு பெரிய என்ன, அது கரப்பாம்பூச்சி நசுக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு இருட்டை பார்த்தால் பயம், ஒரு இது இடியை பார்த்தால் பயம், சில பேருக்கு இந்த மின்னலை பார்த்தால் பயம், சில பேருக்கு இந்த விலங்குகளை பார்த்தால் பயம், நாயை பார்த்தா பயம், பூனையை பார்த்தா பயம். அந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாத ஒரு உலகில் நம்மளால் எதையோ சில பேர் மனுஷனை பார்த்தா ஐயோ அவன்தான், ஐயோ அவன் எனக்கு இப்படி பார்த்தா பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. அந்த டீச்சரை பார்த்தா பயம், ஐயோ எக்ஸாம் என்ன தோல், அந்த ப்ரொஃபஸரை பார்த்தா பயம். பதில் சில நேரங்கள் பிள்ளைங்கள் பெற்றோரை பார்த்தா கூட பயப்படுறாங்க. அப்பா பார்த்து இப்போலாம் யாரால் அதெல்லாம் ஒரு காலம், ஐயோ அப்பா வந்துட்டு ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஐயோ எங்கள் அடிப்பார், அம்மா ஐயோ சான்ஸே இல்லை, அதுவும் கொடுங்க.
இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு போயிட்டா இன்னைக்கெல்லாம் பயம் அப்படி ஒரு விஷயமே இருக்குது. இப்பெல்லாம் பயமில்லாத ஒரு உலகம், நம்ம வாழ்கிற ஒரு உலகம் வந்து பயமே இல்லைன்னு சொல்லலாம். எதை பார்த்தும் பயம் இல்லை, வேணா அவர் கை வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உளவியல் எனக்கு மிக அழகாக சொல்கிறாங்க. நிறைய படம்லாம் வந்திருக்கு, நான் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ விரும்பலை. 13ஆம் நம்பர் வீடு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பேன்னு தெரியல. 13ஆம் நம்பர். சில பேர் வீடு வாடகை போனால் 13ஆம் நம்பர் எடுக்க மாட்டாங்க. ஏன்? அது பேய் வீடு, அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் பராசக்தி டெவலப் ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. வாயில் வரல, நான் படித்து பார்த்தானா அது நீண்ட பேர், அதனால் வாயில் வர. அது ஒரு ஃபோபியாமா. நம்பர் 13ஆம் தேதி எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. 13 வீடு போக மாட்டாங்க. வெளிநாட்டில் சொல்கிறான் 13வது மாடி வீட்டில் வந்து வாடகை போக மாட்டாங்களாம். 15 மாடி 20 மாடிலாம் இருக்கும். அந்த 13ஆம் நம்பர் ஃப்ளோர் இருக்குல்ல, சில பேருக்கு வந்து ஃபோபியான்றது ஒரு விதமான சிக்னஸ், ஒரு நோய். எல்லா நாள் நல்லா செவ்வாய்க்கிழமை முடி வெட்டக்கூடாது சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எல்லா நாளும் தான் பண்ணுறான். அப்படி தானே இன்னைக்கு அதெல்லாம் முடிஞ்சு 13ஆம் நம்பர் தெரு. ஐயோ, அந்த தெருலாம் வீடுக்கு வாடகை போக மாட்டேன். எங்கள் வீட்டு நம்பரே இல்லை, யாருக்கு நம்பர் இருக்கு இப்போல்லாம். 13ஆம் நம்பர் என்பது இது வந்து ப்ரூவ்டு, இட்ஸ் ப்ரூவ்டு சயின்டிஃபிக்கலி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில பேருக்கு வந்து நம்பர் மேலே ஒரு விதமான அலர்ஜி, ஒரு விதமான பயம். அப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரொம்ப அழகான இந்த 3 வாசகங்களை யோசித்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை நற்செய்தி வாசிக்கும் போதெல்லாம். சீடர்கள்லாம் யார்? அவங்க என்ன தொழில் பண்ணாங்க? மீன் பிடிக்கிறீங்க, நீங்கள் நிறைய மீன் பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கடலில் இப்போ எனக்கு கடலை பற்றிய அனுபவம் இல்லை. ஒரு அப்படி ஆனாலும் ஐயோ எப்பா அப்படின்லாம். மீன் பிடிக்கிற அவங்களுக்கு தெரியும் எத்தனை அடி ஆழம் இருக்குது, எப்படி நீந்தணும். எல்லாருமே அதில் ஒரு 3-4 பேர் தான் மீன் பிடிக்காம, மற்ற எல்லாம் மீன் பிடிக்கக்கூடியவர்கள். அவங்க பார்க்காத அலையா, அவங்க பார்க்காத புயலா? இந்த கேள்வி என்னை இந்த நான் செய்தி வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து செல்வது. அதுக்கு முன்னாடி இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கலிலேயா கடற்கரையை நான் உங்களுக்கு முன்பாக கண் முன்பாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். 700 அடி கடல் மட்டத்திலிருந்து 700 அடி இப்போ சொல்லுவாங்களே. இப்போ நம்ம கடல் மட்டத்தில் சென்னை இன்னும் ஒரு 20 வருஷத்தில் சென்னை முழுகணும்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக தெரியல, பல வருஷமாக சொல்லிட்டாங்க. 800லாம் முழுக ஆரம்பிச்சு. 800 பாரதிய நகரெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் போட்டு தண்ணி உள்ளே வந்துடுச்சு. அதாவது கடல் வந்து உள்வாங்கலை, வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சென்னை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டுகள் சொல்கிறோம், 25 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு தெரியல. அதுக்கப்புறம் பல பகுதிகள் மூழ்கி போயிடும் என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல, பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கடலேயா கடல் வந்து எப்படின்னா 700 அடி வந்து கடல் மட்டத்து மேலே இருக்காம. எப்போ புயல் வரும், எப்போ அதனுடைய சீற்றல் ஏற்படும் என்று யாருமே கணித்து சொல்ல முடியலாம். சில நேரத்தில் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வார்த்தையை விட்டுருவாங்களேன். பாடி உனக்கு தெரியா, ஆமாம் நீ மட்டும் யோகியம்மா. சில சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி கடினமான வார்த்தைகளை உணர்ச்சி பயன்பட்டு நிறைய பேரை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், புயல் மாதிரி அடித்து சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ இது சொல்கிறாங்க. இந்த பின்னணி நான் யோசிக்கிறேன். இந்த பின்னணினா அந்த கலிலேயா கடல் வந்து 700 அடி. எப்போ புயல் வரும், எப்போ அந்த சீட்டு இப்போ அடிக்க, இப்போ சுனாமி இப்போலாம் நம்ம வச்சுட்டோம், எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எப்போ சுனாமி தெரியவே தெரியாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்போ இந்த புயல் என்பது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சிந்தை. இயேசு கடலில் போகிறாரு, படகுல இருக்கிறாரு, சீடர்கள்லாம் கூட இருக்காங்க. படகு பயணம் போய் கொண்டு இருக்கு. எப்போவுமே கப்பல் பயணம், இப்போ நிறைய க்ரூஸ்லாம் வந்துட்டாங்க நிறைய இடத்துக்குலாம். இப்போ நிறைய பேர் கடல் பயணம் போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா, பாண்டிச்சேரிலாம் கவர்மெண்ட் நிறைய புதுசாக பெரிய விதமாக கொண்டு வராங்க. கடல் பயணம், விமான பயணம், நம்ம மாதிரி கடல் பயணம் ஒரு அருமையான ஒரு பயணம். அப்போ மாதிரி அந்த கடல் பயணத்தை போகிறாரு, படகுல படுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டார். வசனம் அழகாசு தலையணை வச்சு தூங்குறாராம். அப்போ எவ்வளோ சொகசாக ஏசு தூங்கி கொண்டு இருப்பார் என்பதை பார்க்கணும். அப்போ என்னென்னா புயல் எழும்புகிறது. இந்த காட்சி முன்பு கொண்டு வருகிறேன். புயல் எழும்புகிறது, தண்ணி வந்து படகுல வந்துடுச்சு. என்னுடைய ஒரே கேள்வி தான், நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ல. சீடர்கள் அனைவருமே யார்? மீன் பிடிப்பவர்கள். இது அவங்களுக்கெல்லாம் என்னது? ஜூஜிபி. தண்ணி அவன் பார்க்காத தண்ணியா அந்த படகுல ஏறாதான். ஏசு பயந்துருக்கணும். ஏன்னா ஏசு என்ன எதை செஞ்சவர்? அவர் ஒரு தச்சு தொழில் புரிய, அவருக்கு கடலை பற்றிலாம் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு முரண்பாடை நீங்கள் பார்க்கணும். ஏசு என்ன பண்ணுறாரா? நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? யோ ஏந்திரியா, சும்மா படுத்துருக்க நீ பாட்டு. இப்போ நம்ம ஐயோ உயிர்ப்பு கலாச்சாராயம் குடித்து
நிறைய பேர் செத்துட்டாங்க. எத்தனை 70 பேரா 80 பேரா 50 பேர் செத்துட்டாங்க. நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றி நம்ம உள்ளே போக வேணாம், சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அது தப்பாக ரைட்டாக அது விவாதம் பண்ண வேண்டிய இடம் இல்லை, தப்பு. ஏன்னா மெத்தனால் வந்து நம்ம குடிக்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு வேதியியல் பொருள், அதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி படித்த பசங்க தெரியும். அப்படியே அழிச்சிடும், அப்படியே எரிச்சிடும். அது வந்து எரிப்பொருள். அப்புறம் அதை குடித்தா என்ன ஆகும் பாருங்களேன். அது வந்து நம்ம விவாதத்துக்கு போக வேணாம். பாருங்களேன், அதை வந்து எடுக்கும்போது ஈர்க்கிறது, ஈர்த்த பிற்பாடு அழிக்கிறது, அதான் முக்கியம். அப்போ இங்கே பார்த்து ரொம்ப அழகான ஒரு சிந்தனை. அனைவருமே கூச்சலுங்க, நிறைய கூச்சல் போட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா செத்துட்டாங்க, 3 பிள்ளைங்க மட்டும் இருக்காங்க. ஊரே தெரு ஃபுல்லாக ஒரே சடலங்கள் தான் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய அழுகை, நிறைய கோபம், அரசாங்கத்தை பற்றி, மக்களை பற்றி நிறைய பேர் இதை பேசி கொண்டு இருக்கிறான். இங்க பார்த்தீங்கன்னா உயிர் பயம். போதகரே, நாங்கள் சாக போகிறோமே, நீங்க தூங்கி கொண்டு இருக்கிறீரே. இந்த ஒரு விஷயத்தை நம்ம நீ சிந்திக்கலாம். நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய புயல்கள் நம்முடைய வாழ்வில வந்து செல்கிறது. நான் உங்களை அப்படியே பழைய முதல் துவக்க கால திரு அவை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன். உலகம் என்ற கடலில் திரு அவை என்ற கப்பல் பயணிக்கிறது. உலகம் என்ற கடலில் திரு அவை என்ற கப்பல் பயணிக்கிறது. இதுதான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக, நீங்க நோட் பண்ணிக்கணும், கிறிஸ்தவர் என்பதற்காக பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகினார்கள். நான் சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். அவன் அப்படி நிர்வாணமாக எரித்தார்கள். இரவு முழுவதுமே நைட்ல படுத்த வச்சு அப்படி எரிஞ்சு சாம்பலானவர்கள். நீங்க படிச்சா பயந்துருவீங்க. விலங்குகளுக்கு இரையானவர்கள். உட்காந்துட்டு பெரிய சொல்லுவாங்க, அந்த பார்த்தீங்கன்னா ரோமிலாம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்து நிறைய விலங்குகளை விட்டு அந்த மனிதர்களை கடித்து குதறி அந்த காட்சிகளை கண்டு மகிழ்ந்தான். பல விதமான சித்திரைகளுக்கு உள்ளானார்கள் என்று திரு அவை வரலாறு, திருச்சி வரலாறு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவ்வளவு துவக்க கால கிறிஸ்தவர்கள். அப்போ அவங்க போய் கேட்டானா, அவங்க வேணுமா, இறைவா எங்கே இருக்கிற நீ, ஏன் எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துற? நீங்கள் சொல்கிறீங்களே திறந்தோர் வச்சு, நான் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ துன்பத்தை கொடுத்துட்டீங்களே ஆண்டவர், எனக்கு நோயை கொடுத்துட்டீங்க, எனக்கு பண கஷ்டம் கொடுத்தீங்களே, கடந்தோன்னு நிம்மதியே இல்லை. இதே நிலைமை தான் அன்று துவக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வர அழுதார்கள், புலம்பி கேட்டா, எங்க போற நீ, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை, துன்பத்தை, வேதனைய நாங்கள் அனுபவிக்க செஞ்சிட்டீங்களே, நீ எங்க இருக்கிறீர்? இதுதான் நான் பார்க்கிற இந்த புயல். சீடர்களுடைய பார்வை, கத்துனாங்க, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அன்று தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கதறினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். நான் சொன்ன மாதிரி அது மாதிரி இறந்து போன பிற்பாடு அவங்க பார்க்குறாங்க, இந்த விசுவாசத்திற்காக, நம்பிக்கைக்காக இப்படி ஒரு இழப்பா, இவ்வளோ ஒரு துயரமா, இவ்வளோ வேதனையா? இதான் வந்து சீடர்களுடைய பார்வை. இயேசுவின் பார்வை நம்ம பார்த்துலாமே. புயல், நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கடலில் பயணித்தவர்களாக இருந்தால் கடலை பற்றினா அப்படினாலே ஐயோ ஐயோ எப்போ உயிர் கீழே வந்தால் நான் போன உள்ளே போன காலி, கொஞ்சம் நம்ம போய் தண்ணி மூக்கில் ஏறினாலும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நீச்சல் தெரியாதுலாம், ஐயோ காலி. அப்படியான ஒரு சூழல், அங்கு பயங்கரமான ஒரு காற்று, அங்கு பயங்கரமான ஒரு இரைச்சல். ஆனால் இந்த மனுஷன் செம்மையாக தூங்கிட்டு இருக்கார். எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. அவன் எழுப்புறாங்க, ரொம்ப அழகாக நாம் பார்க்கிறோம். விரையாதே, சும்மா இரு. காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. வசனம் சொல்லுது. 2 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் மறைவுரைய. முதல் விஷயம், இயேசு செய்த புதுமைகள், இயேசு செய்த அற்புதங்களை இந்த சீடர்கள் கண்டார்கள், உடனிருந்தார்கள், உணர்ந்தார்கள். இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லுவோம், faith in Jesus. இரண்டாவது, faith of Jesus. கடவுள் மேல் இந்த இயேசு தந்தையோடு ஒன்றித்திருந்தார், ஜெபத்தில் இருந்தார், அதிகமான நேரத்தை செலவழித்தார். விளையமாக தான் இவ்வளவு பெரிய புதுமைகளை அவர் செய்ய முடிந்தது. நீங்க முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் கூட ஃபெய்த் இன் ஜீசஸ், இயேசு மேல் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். எப்போனா நம்ம நல்லா இருக்கும் போதும்.
சந்தோஷமாக இருக்கும்போதுப்பா எனக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டாருப்பா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, பொண்ணுக்கு குழந்தை பெற்றுட்டேன், வீடு வாங்கிட்டேன், காரு வாங்கிட்டேன், நல்லா வசதியாக இருக்கேன், பையன் வெளிநாடு போயிட்டான், உடம்பு நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோனியாலே மாதாவே எங்களை ரொம்ப நல்லா வச்சுருக்கேன். ஃபெய்த் இன் ஜீசஸ், நாம் வச்சிருக்க நம்பிக்கை குறைந்து போகும். அது அலவசன் அழகாய் சொல்கிறார், கேட்குறாரு, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் இது நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை. இதுதான் ரொம்ப அழகாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் போன இயேசுடைய வாழ்வில் ஏற்பட்ட புயல். இவர் மதிமயங்கி விட்டார். இயேசுமா சொல்கிறான், அந்த வரி தண்டுபவர்கள் இது பரிசேயர்கள்லாம் சொல்கிறான், இயேசு மேலே பொய்யா சொல்கிறான், இருந்தால் இவன் சரியான குடிகாரங்க, அங்கங்கே போயிட்டு இந்த வரி தண்டுபவர்கள் பெண்களோட பேசினே இருக்கான், இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு. அவர் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நிறைய புயல்களை வீசுகிறார்கள். அப்போதெல்லாம் இயேசு the faith of Jesus, faith of God, அவர் தந்தையோடு கொண்டிருந்த அந்த நம்பிக்கை தான் இந்த புயல்களை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை அவருக்கு தந்தது. நம்முடைய வாழ்வில் நாம் என்ன மாதிரியான பார்வை? சீடர்களின் பார்வை பார்த்தா நம்மலாம் தூங்கிடுவோம், அவுட், காலி. இயேசுடைய பார்வை அது என்ன, சிம்பிளாக முடிச்சிடுறேன். நீங்கள் புயல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்க முடியுமா? அலைகள் இல்லாத ஒரு கடலை பார்க்க முடியுமா? துன்பம் இல்லாத ஒரு வாழ் கண்டிப்பாக இருக்கங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, இதை ஏற்றுக்கணும். அப்போ இந்த துன்பம், இந்த புயல், இந்த வருஷமாக கஷ்டமான சூழல்களை நாம் என்ன பண்ணுமா, கண்டு பயந்து போகக்கூடிய தேவையில்லை. அவற்றை இயேசு போல எதிர்கொண்டு வாழக்கூடியவளாக நாம் மாறணும்னா அந்த வசனம் அழகாய் சொல்லுமா கேட்குறப்பாங்களேன். அப்போ அவரிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். திருப்பாடல் 23 எடுத்து வாசிங்க. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோடு இருப்பதால் தீங்குக்கும் அஞ்சினேன். அப்போ அங்கே என்ன ரொம்ப தெளிவாய் தீங்கு இருக்கு. முதல் மாதம் ரொம்ப அழகாய் வாசிக்கிறோம் பாருங்க. யோபு கருப்பை என்று கடல் உடைத்து ஓடியது போல என்னை கதவிட்டு அடைத்தீரே. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தவர். ஆனால் வசனம் சொல்லுது மிக அழகாக, பவுலடிகளார் சொல்றார், கடவுளுடைய பேரன்பு என்னோடு இருப்பதால் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நானும் சொல்றது தான், நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வில் புயல் இருக்கிறார். அது இறைச்சல், இன்னைக்கு அமைதி. நான் சொன்ன எதை பார்க்கிறாய்? வாலியை பார்க்குற நிறைய பேர் தான் இன்னைக்கு வாலியை பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்க்கணும், எனக்குள்ளே அந்த நிம்மதி அமைதி எப்போ கண்டிப்பாக வரும். ஏற்றுக்கணும். இவ பிரச்சனைனா ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் எனக்கு கேள்வியை கேட்குறோம். ஏன் எனக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதான் வந்துடுச்சு, என்ன பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை சாப்பிட்டு நல்லா ஆகிடும், நம்பு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பண கஷ்டம், ஓகே, என்ன பண்ணலாம், அதுக்கு வேறு வழி என்ன பண்ணணும், எங்கேயாவது பார்ப்போம், உழைக்கணும், வேறு ஏதாவது பார்ப்போம், முயற்சி எடுப்போம், அவ்வளோதான். ஏன் வந்தது என்று கேள்வி கேட்டுக்கொண்டு வாழ்வை தொலைத்து போனவர்களை விட அது எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதற்கான சக்தியை கேளுங்க. ஆண்டவர் நீங்க இருக்கீங்க, நீங்க என்னை வழி நடத்துவீங்க என்ற நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடியவளாக அசல் மெடகாய் இயேசு எழுந்து இறையாதே அமைதியாயிரு. அந்த காற்றும் கடலும் அடங்கிற்று. நீங்க நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் புயல், நம்முடைய கப்பல் என்ற வாழ்க்கை என்ற கப்பலை அடிக்கடி மோதும். நிறைய பிரச்சனைகள், ஏச்சு பேச்சுகள், அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், குடும்பத்தில் அது இல்லை இது இல்லை, பணம் இல்லை, பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். படகு என்ன பண்ணும், கொஞ்சம் அப்படி ஆட தான் செய்யும், ஆனால் கவுந்துடாது. படகு கவுந்துடாது. ஏன்னா அங்கே தண்ணி உள்ளே போயிடுச்சு. தண்ணி உள்ளே போன படகுல இயேசு தூங்கிட்டு இருந்தார். நான் யோசிப்பார், தண்ணி உள்ளே போன என்ன முழுகும். தண்ணி உள்ள போன படகுல இயேசு தூங்கி கொண்டிருந்தார். எதையை பற்றியும் கவலைப்படலாம். அவங்க இயேசுவை உணரவே இல்லை, எவ்வளோ பெரிய ஆளு கூட இருக்கிறார் என்பதை அவங்க மறந்து போனார்கள். நீங்களும் நானும் மாறி, இயேசு என் கூட தான் இருக்கிறாரு, அவர் எல்லாம் பண்ணுவார், நான் கைவிட மாட்டார், தூக்குவார். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற பாடம். இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். எனக்கு நம்முடைய வாழ்வில் மீண்டும் இயேசுவே எவ்வளோ புயல்களை, எவ்வளோ இடர்பாடுகளை, எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்தவர் தான். அதை எதிர்கொண்டார், வெற்றி கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாமும் கூட எத்தனை புயல்கள் வந்தாலும் சார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய வலிமையை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
4:15 இப்படி சொல்கிறது, ஆண்டவரே எல்லா உயிரினங்களும் கண்களும் உம்மையை நம்புகின்றன, தக்க வேளையில் நீர் அவற்றிற்கு உணவளிக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் இந்த வேளை நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவர் பாதத்தில் எடுத்து, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் தமது வாழ்வில் சந்திக்கும் அனைத்து தடைகளையும் தாண்டி துணிவுடன் தமது இறைப்பணியை தொடர்ந்து செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து இறைமக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்தி அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் வாழ வழிகாட்ட உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக வாழ்விற்கானவற்றையே அதிக பற்றுதலோடு தேடுகிற நாங்கள் விண்ணக வாழ்விற்கு தேவையானவற்றையும் தேடி சேர்த்து வைக்கவும் அதன் வழியாக நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றையும் கடலையும் அடக்கும் இறைவா, வரதட்சணை, கடன் தொல்லை, வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார சிக்கல் என பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் மக்களை உமது இறை பராமரிப்பில் வைத்து காத்து அவர்களை தீவினையில் இருந்து விடுபட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய நாளை சிறப்பிக்கும் எம் காணிக்கை மாதா பிரசிரிய உறுப்பினர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் எம் பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து வாழவும் இறைவழியில் நடந்து ஞானத்துடனும் தெய்வ பயத்துடனும் வளரவும் எங்களின் எதிர்காலம் சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்கள், அவங்க செத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இழந்து, தாய் தந்தை இழந்து நடு வீதியிலே விடப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, நான் சொன்ன மாதிரி 50க்கு மேற்பட்டவர்கள், 100க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரசாங்கம் எத்தனையோ முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்த பெற்றோர்களுடைய அரவணைப்பு இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயம் இல்லாமல் போய்விடும். இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க அனைவரும் அவருடைய உயிர்கள் காக்கப்பட்டு ஒரு பாடமாக அமைய மக்கள் அனைவரும் இப்படியான ஒரு கள்ளச்சாராயத்தை குடிக்காமல் அப்படியான ஒரு தீய வழியிலே செல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையான நல்ல நாளுக்காய்மை கண்டு செலுத்துகிறோம். உமது வார்த்தைகள் விடையாய் எம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே, எம்மை தேற்றிக் கொண்டிருப்பவரே, எங்களுடைய உள்ள கிடங்களே புதைந்திருக்கிற எங்கள் தேவைகளையும் அழுத்த மன்றாடி எங்களுடைய மன்றாட்டுகளை கனிவாய் செய்யப்படுத்தி நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். பூவாய் ஈசனம் அர்ப்பணமாக
ஆண்டவருக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை நீர் ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உமது மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு முதியறையில் மேலாதரவை அளிக்கிறேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மை பிடிபோக்கு மருந்தாக பயன்படுத்த நாங்கள் எப்படி அழிவுற்றோமோ அவர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர் வழியாகவே வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய இவைகளுக்கு மாறுவனவாம். அவர் பாடுபட உளம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம். அனைவரும் எதிர்ந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம். அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் அடைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான கொண்டு சேர்க்க வேண்டுமென உமை தாண்மையுடன் வென்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் பேராய ஜார் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். இந்த புதிய நாளுக்காய் நம் ஆண்டவருக்கு அன்று செல்வோம். இந்த நாளை காண்பதற்குரிய அருளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள்கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் என்றார். சிறப்பாக இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகள் அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெபத்தில் கேட்டு யாவருக்கா, பலவிதமான உடலுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா, இதோ இந்த திருவடி நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக என்றார். எத்தனை புயல்கள் இயேசுவை வாழ்வை சந்தித்திருக்கிறார். சிலர்கள் பயந்து போனார்கள். சாகப் போகிறவே உமக்கு கவலை இல்லையா என்று கத்தினார்கள், கூச்சலிட்டார். நம்முடைய வாழ்வே கூட இப்படியா எத்தனையோ புயல்கள். நம்முடைய வாழ்க்கை என்ற படகை மோதுகிற போது நீங்களும் நானும் கூட அந்த சிடர்களைப் போல கூப்பாடுகிறோம், கத்துகிறோம் உயிர் பயத்தால். ஆண்டு மிக அழகாய் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, அஞ்சாதீர்கள், உங்களுக்கு இன்னும் என் மீது நம்பிக்கை இல்லையா? எவ்வளோ நன்மை செய்திருக்கிறான், எவ்வளோ ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறான். எப்படி இருந்த நாம் இப்படி எப்படியோ வளர்ந்து இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உயர்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் அப்படியே கிருபை. அப்படிப்பட்ட இயேசு, அஞ்சாதீர்கள், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நாளை தினமும் நம்ம கேட்கிறோம். அப்போ நம்பிக்கை உள்ளவர்கள் பயந்து போவதில்லை. நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தனை விதமான இடர்பாடுகள், துன்பங்கள், புயல்கள் வந்தாலும் கலங்கி போவதில்லை. மாறாக ஆண்டவரினோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை துடுப்பை போட்டுக்கொண்டு அந்த படகை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் கூட அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாது, எந்த சூழ்நிலும் நம்மை விட்டு விலகாது. மனிதர்கள் மறந்து போகலாம், வைத்திருக்கிறவர்கள் நிறைய உறவுகள் நம்மை துறந்து போகலாம், நம்மோடு வாழ்ந்தவர்களை தூக்கி எறியலாம், நம்மை மறந்து போகலாம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார். நம்பிக்கையோடு வாழ்க்கையில் வரை அத்தனை விதமான புயல்களை எவ்வளவு வீசினாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தருவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உயிர் தொடுவோம் என எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகமுடி நீற்றல் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான பொழுது மிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, நம்முடைய கணவரான பொழுது யோசேப், நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோணியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராகி இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம். கரங்களை விழுப்போம், கண்களை மூடுவோம். தந்தையோடு கொண்ட நம்பிக்கை அவருடைய வாழ்வில் எத்தனையோ புயல்களை எதிர்கொள்ள முடிந்தது, புதுமைகளை செய்ய முடிந்தது. என்று நீங்களும் நானும் கூட அந்த தந்தையாக இருவின் அப்பா என்று அழைக்கக்கூடிய பேற்றை பெற்றிருக்கிறோம். கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியின் கனிவோடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எம் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தை, நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசகர் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்துன்றில் விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இறையாதே, சும்மா இரு என்று அதட்டி காற்றலையும் கடலையும் அமைதிப்படுத்தியவர். நம்முடைய வாழ்வில் கூட அந்த அமைதியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள தன்னையே விருந்தாய் படைக்கிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்று ஆண்டவரே நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலப்படும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே.
அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தருமன், தாய் சுனிலா, இவருடைய மகன் உதயகுமார் என்பவருக்கும் நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் ஜிகேஎம் காலனி பங்கைச் சேர்ந்த தந்தை பாஸ்கரன், தாய் விஜயலட்சுமி, விஜயகுமாரி இவர்களின் மகள் புவனேஸ்வரி என்பதற்கு திருமணம் நிச்சயிக்கும். இது முதல் அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை சந்தனசாமி, தாய் ஜெபமாலை இவருடைய மகன் ஆனஸ்ராஜ் என்பவருக்கும் வேலூர் மறை மாவட்டம் கங்கப்பட்டு பங்கைச் சேர்ந்த தந்தை சபரதாஸ், தாய் சகாய மேரி இவரின் மகள் சந்தியா என்பவருக்கு திருமணம் நிச்சயம். இது முதல் அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடையிருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்புக்குள்ளே, இன்று பொது காலத்தினுடைய 12ஆம் ஞாயிறு திங்கட்கிழமை. இன்று நம்முடைய பங்குல நான் சொன்ன மாதிரி இந்த மறைக்கல் வகுப்புகளை நாம் துவங்கி விட்டோம். இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா நிறைய பின்னாடி பண்ண சில பிள்ளைகள்லாம் லேட்டாக வரீங்க. அதே மாதிரி பிள்ளைகளை கூட உட்கார வச்சிங்க. படிப்பிற்கு நாம் தருகிற முக்கியத்துவம் இந்த மறைக்கல் வகுப்பு தரமானா நிச்சயமாக இல்லை. 800 குடும்பம் உள்ள இந்த பங்கில் கடந்த ஆண்டு வந்து 250 பிள்ளைகள் தான் வந்திருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர்னா கூட சும்மா பேச்சுக்கு 800, ஆனால் நான் நினைக்கிறேன் 400, ஒரு 300 நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த இல்லை. ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃபாதர், தினந்தோறும் காலையில் இருந்து சமைக்கணும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தானே, அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 1 மணி நேரம் கடவுளுக்காக பிள்ளைகளை அனுப்புவீங்க. இதற்கென்று நிறைய திட்டங்களை தீட்டி இருக்கிறோம். நிறைய மறைக்கல்வி ஆசிரியர்கள், நம்முடைய அருள் சகோதரர், அருள் தந்தை, அப்படி என்று நமக்கு நிறைய முயற்சிகள். இந்த பிள்ளைகளை இன்னும் எவ்வளவு உற்சாகப்படுத்தலாம், எவ்வளவு அட்ராக்டிவாக இந்த மறைக்கல்வி வகுப்பு நடத்தலாம் என்று பல திட்டங்கள், பிள்ளைகளுக்கான ஸ்நாக்ஸ் என்று ஒவ்வொரு வாரம் விதவிதமாக கொடுத்து அவருடைய உற்சாகப்படுத்த காத்திருக்கிறோம். ஒத்துழைப்பு தான் நமக்கு முக்கியம். எனவே மீண்டுமாக நான் உங்களை குறை சொல்வதற்காக சொல்ல வந்தேன். சாயங்காலம் பூசிய பார்த்து அவ்வளோ பேர் இருப்பான். நானும் பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தான், செவிடக்காதனும் சங்கு தான். ஆகவே ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படி பங்களை 7:45 8 மணிக்கெல்லாம் பிள்ளைகளுக்கான தனி திருப்பலி, அதை தொடர்ந்து வகுப்புகள், திருப்பலி முடியும் போது நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அடுத்த வாரம் நாம் இன்னைக்கு தொடங்கிட்டோம். அடுத்த வாரம் அதற்கான துவக்க விழாவை வைத்திருக்கிறோம். என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட, தயவுசெய்து பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துங்க, கண்டிப்பாக அனுப்பி வைங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கிடைக்காது. அது நிறைய நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எனவே மீண்டுமாக இந்த 2024ஆம் ஆண்டு மறைக்கல்வி ஆண்டை நான் துவங்கி இருக்கிறோம். எனவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த வகுப்புகளை தொடர்ந்து அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 24ஆம் திங்கட்கிழமை திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. 27ஆம் தேதி வியாழக்கிழமை அலெக்சாண்டிரியா நகர் புனித சிறில் ஆயர் மறைவுள்ள விழா. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித இரேனியோஸ் ஆயர் மறை சாட்சி நினைவு. 29ஆம் தேதி சனிக்கிழமை புனிதர்கள் பேதுரு, பவுல், திருத்தூருடைய பெருவிழா. நம்முடைய பங்குல திருவிழா 50 புதுநன்மைக்கான பிள்ளைகளுக்கு புதுநன்மை 30 பிள்ளைகள் புதுநன்மை பெற்றார்கள். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து அதனுடைய ஆசிரியம் கொடுத்திருக்கிறோம். எனவே பெற்றோர்களோ பிள்ளைகளோ உங்களுடைய படங்களை, உங்களுடைய ஃபோட்டோக்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே கடந்த வாரம் அறிவித்தது போல் நம்முடைய பங்குல நம்முடைய இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஒரு 39 பிள்ளைகள் நீங்கள் பேரண்ட்ஸ் வழியாக வந்ததை ஒரு குழுவோடு வைத்து அவர்களுக்கு தேவையானதை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த அறிவிப்பு முடிந்த பிற்பாடு அந்த 39 பிள்ளைகள் பெயர்கள் அனுப்பிக்கப்படும். அங்கு வந்து இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் கல்வி உதவி தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே 10ஆம் வகுப்பு 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இந்த அரசாங்க பொதுத் தேர்வில் 85% மதிப்பு பெற்ற பிள்ளைகளே நம்ம வந்து கௌரவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இந்த மார்க் ஷீட் மற்றும் குடும்ப கார்டெலாம் கேட்டிருந்தேன். ஒரு 15 பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள். முடிஞ்சிச்சு, போன வாரமே லாஸ்ட் டேட்டு. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்பலியில் அந்த பிள்ளைகளுக்கான பரிசுகளை கொடுத்து அவர்களை நாம் கௌரவிப்போம். வருகின்ற 29ஆம் தேதி சனிக்கிழமை நமது இந்த பங்கு உருவாவதற்கு முதல் காலமாக இருந்தவர், அப்போது குருவாக இருந்தவர் லாரன்ஸ் பயஸ், இப்போது தர்மபுரி ஆயராக இருக்கிறார். அவர் வந்து ஆயராகி 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். வெள்ளி விழா ஆண்டு, சில்வர் ஜூபிலி, ஆயராக, குருவாக இல்லை, ஆயராக. ஆகவே தர்மபுரியுடைய ஆயராக இருந்து கொண்டிருக்க அவருக்கு நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் துணை ஆயராக பணியாற்றியதால் வருகின்ற 29ஆம் தேதி அவருடைய வெள்ளி விழாவை சென்னை மயிலை மறை மாவட்டம் கொண்டாடுகிறது. மாலை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலி, அதைத் தொடர்ந்து அவருக்கான விழா இருக்கிறது. நமது பங்கைச் சேர்ந்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நீ கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலி, அதை தொடர்ந்து அவருக்கு அந்த ஃபெரி ஸ்டேஷன் 8 மணிக்கு நிறைவு பெறும். எனவே விருப்பம் உள்ள அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு இந்த மியூசிக் கீபோர்ட் கிளாஸ் பற்றி கடந்த வாரம் அறிவித்தேன். திரு ராஜசேகர் சின்மயா நகர் பங்கை சேர்ந்தவர்
நம்முடைய கத்தோலிக்கர் பல பங்குகளில் பல இளம் உள்ளங்களை இந்த கீபோர்டு கற்றுக் கொடுப்பதில் அவர் கை தேர்ந்த வித்வான், இசை வித்வான் அவர். ஆகவே அவர் நமது பங்கிலும் கற்றுத்தர தயாராக இருக்கிறார். வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான். புதன்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை வகுப்புகள் ஆலயத்தில் நடைபெறும். ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் ஃபீஸ் வாங்க சொல்கிறார். கர்நாடிக் வழியாக கீபோர்ட் பல விஷயத்துக்கு தருவதாகவும் நிறைய பிள்ளைகளை உருவாக்கியதாக சொல்லியிருக்கிறார். விருப்பம் உள்ளவர்கள் என்னையோ உதவி பங்கு தந்தையோ சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் 3 மணிக்கு பொழுது ஜென்மராக்கினி குரியா, பொழுது பிரகாசமாத குரியா, மானகுரஸ் இளையோர் குரியா ஆகியோரின் கூட்டங்கள் நடைபெறும். என உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டம் விவிலிய பணிக்குழு ஓராண்டுக்கான பொதுநிலைக்கான ஓராண்டு விவிலிய பயிற்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. சாந்தோமில் இருக்கிற அந்த பாஸ்டர் சென்டரில் ஒவ்வொரு மாதத்துடைய 2வது ஞாயிறு காலை 9 மணிலிருந்து 5 மணி வரை இதற்கான வகுப்புகள், விவிலியத்தை பற்றி ஒரு பட்டய படிப்பு. அது கட்டணம் 1000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு. நம்முடைய பங்கில் பல பேர் சேர்ந்து படித்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இதை பற்றி விவரங்களை நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மாலை 5 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும். அவ்வாறு தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரி பொதுநிலைக்கான 2 ஆண்டு இறையியல் வகுப்புகளை துவங்கி இருக்கிறார்கள். சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதத்தின் சனிக்கிழமை 4:30 மணிலிருந்து 6:30 மணி வரை வகுப்புகள் நடைபெறும். ஒரு ஆண்டுக்கு 15 வகுப்புகள் மட்டுமே. 1000 ரூபாய் அதனுடைய தொகை பயிற்சி கட்டணம் கேட்டிருக்காங்க. எனவே விருப்பம் உள்ளவர்கள் நோட்டீஸ் போல போட்டிருக்கேன். அதுவும் விருப்பம் உள்ளவர்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த ஞாயிறு வழிபாடை மிக அற்புதமாக எளிமையான முறையில் சிறப்பித்த நம்முடைய காணிக்கை மாதா பிரசிடத்திற்கு நன்றிகளை பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் ஞாயிறு தொழிலை சின்னப்பர் அன்பத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிக்கிறார்கள். நம்முடைய பங்கில் உங்களுக்கு தெரியும் திருவிழாலாம் முடிஞ்சிச்சு. எனவே இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு வீடுகளை சந்திக்கவில்லை. நானும் உதவி பங்கு தந்தையும் நம்முடைய பங்கில் இருக்கிற வீடுகளை அன்பியங்கள் வாயிலாக சந்திக்க இருக்கிறோம். நாளை முதல் வீடுகள் சந்திக்கப்படும். 24ஆம் தேதி திங்கட்கிழமை புனித பேதுரு, புனித ராணி மரியா அன்பியம். 26ஆம் தேதி சோசியப்பர் ஜான் மரிய பியானி அன்பியம் புதன்கிழமை. வியாழக்கிழமை 27ஆம் தேதி அல்போன்சா தெய்வசகாய் அன்பியம். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லூக்கா தோமையர் அன்பிய குடும்பங்கள் சந்திக்கப்படும். மாலை 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை அன்பிய பொறுப்பாளர் முன்னாடி சொல்லிட்டோம். எனவே தயாரான நிலையில் இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே இன்னும் ஒரு 10 நிமிஷம் எனக்கு வேணும். நம்முடைய பங்கு என்ற ஒரு குடும்பம் கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், நம்ம நம்முடைய பங்கினுடைய 34வது விழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். நான் யாருக்கு நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியல. காரணம், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை. அது போன வாரம் நீங்கள் பார்த்திருப்ப இந்த அசனம், எனக்கு நிறைய பேர் நமது பங்கை சேர்ந்தவர்கள் தவிர்த்து வெளியிலிருந்து வந்தவர்கள் நம்முடைய நிகழ்ச்சி இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்னிடம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு வேற லெவல் அப்படின்னு சொல்லி இதை இந்த அசனத்தையும் திருவிழாவையும் நாம் நடத்திய ஒவ்வொரு வழிபாடுகளையும் கண்டு மெய் சிலிர்த்து போயிருக்கிறான். அவனை யோசிச்சு பார்க்குறேன், இது நானும் உதவி பங்கு தந்தையும் மட்டுமா அல்லது அருள் செய்வது இல்லை, நீங்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லை. இதில் ஒவ்வொருடைய உழைப்பு கடந்த வாரம் நீங்கள் பார்த்தோன்னா அசனத்துக்கு அவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பெரியவர்கள். நான் பெயர் சொல்லும்போது ஏன்னா சொன்னேன், எல்லா பேர் சொன்னோம். அவ்வளோ உழைப்பு, சிறு பிள்ளைகள் முதல் இளையோர் முதல் ஒவ்வொருவருமே கடினமாக உழைத்து இருக்கிறோம். நம்முடைய உழைப்பு அபாரம். அவை அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரவொலி கொடுத்து நான் உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்த முறையில் இப்படி நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கும் போது எனக்கு தெரிகிறது நீங்கள் எவ்வளவு இந்த பங்கின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பங்கு என்னுடைய பங்கு என்பதை பல நேரம் இந்த பைசா ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் பலமுறை அந்தோனியார் நமக்கு தோமையார் வந்துட்டார் திடீர்னு. அந்தோனியார் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறார். அதற்கு மிக சிறந்த ஒரு வெள்ளிடை மலையாக இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே நான் மிக வேகமாக இந்த விஷயங்களை வாசித்து விடுகிறேன். கொஞ்சம் அமைதியாக இருங்கள். திருவிழாவிற்கான அன்பியங்களுக்கான நன்கொடை. பேதுரு அன்பியங்கள், பேதுரு 7000, அருளப்பர் 14500, ரஃபேல் 15500, ஜான் போஸ்கோ 15500, ஆக்னஸ் 11000, ஜான் மரிய பியானி 9500, சின்னப்பர் 12200, லோயலா என்னாசியார் 16000, அருளானந்தர் 12000, ஜான் பால் 7300, அசசியார் 11500, லூக்கா 11000, யாகப்பர் 17500, மத்தேயு 10000, பவுசினா 10900, செபஸ்தியார் 9500, அந்திரேயா 15000, அல்போன்ஸ் அம்மாள் 14600, தேவ சகாயம் 10500, அன்னை தெரேசா 9000, வெரோனிகால் 16000, மரிய குரட்டி 17500,
குழந்தை திரேசம்மாள் 14,000, ராணி மரியா 15,200, சூசையப்பர் 27,850, அதிதூதன் மிக்கேல் 11,000, டொமினிக் சாவியோ 11,000, தோமையார் 9,500. ஆக நம்முடைய அன்பிகள் மொத்த வரவு 3,62,50. திருவிழாவிற்கான உதவி நன்கொடையாளர்கள்: கொடி திரு மரிய வில்லிங்ஸ், மரிய லிமிக்ஸ், செண்டமேலம் திரு சேசுரா, திருமதி மரிய சந்தோஷ்கனி, மிக்கேல் அம்மாள், எட்டுநாயக்கன்பட்டி, 2 மாட்டு வண்டி பூமணி ஜோசையா, அருள் விக்டர் அமதா, ஜீனோ போஸ், டோலன் ரம்யா பட்டு சரோ. பட்டாசு திரு திரவியம் சோஃபியா ராணி குடும்பம். கட் அவுட் திருமதி மேரி பட்டம்மாள். தேர் திருவிழா 3 தேர்களையும் திரு தேவதாஸ் குடும்பத்தினர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நன்கொடையாளர்கள். நமக்கு திருவிழா தனிநபர் வழியாக கிடைத்த நன்கொடை திருவிழாவிற்கு வேகமாக வாசிக்கிறேன். மரிய லிவிங்ஸ் குடிக்காக 10,000, மேரி பட்டம்மாள் கட் அவுட்டுக்கு 20,000, செண்டமேளம் 20,000, நெல்சன் பெர்னாண்டோ தேருக்காக 25,000, திரேசம்மா 10,000, எலிசபெத் பால் 7,000, இருதய மைக்கேல் 6,000, ஆண்டனி அனிதா குன்றத்து 2,000, அக்யூட் 6,000, செல்வம் 1,000, செல்லதுரை வலசரவாக்கு 1,000, இன்னும் 500 ரூபாய் நிறைய கொடுத்துருக்காங்க. எனவே மொத்த வரவு தனிநபர் வழியாக 1,08,500. நம்முடைய திருவிழாவிற்கான செலவுகள்: குடி 10,000, செண்டமேளம் 20,000, கட் அவுட் 25,000, மாட்டு வண்டி 5,000, சவுண்ட் சர்வீஸ் மற்றும் ஜெனரேட்டர் லைட் டெக்கரேஷன் 1,30,000, பந்தல் நாற்காலி டேபிள் செலவு 70,000, பேண்ட் 30,000, குருக்களுக்கான அன்பளிப்பு 72,000, திருவிழா நோட்டீஸ் 12,860, குடிமர அலங்கார செலவு 10,620, போலீஸ் உணவு செலவு 3,300, தேர் அலங்காரம் செய்வதற்கான உணவு 2,350, 10 நாட்கள் பலிபீடத்துக்கான பூக்கள் செலவு 24,449, காவல்துறைக்கு அன்பளிப்பு 2,000, நற்கருணை பவனி அலங்கார செலவு 20,000, ஆலய அலங்காரம் செய்தவர்கள் தேநீர் செலவு 430, திருவிழா மற்றும் வசனத்துக்கான நன்கொடை ரசீது 3,100. மொத்த திருவிழா செலவு 4,46,109. நம்முடைய அன்பிகளுக்கான திருவிழா வரவு அன்பிகளுக்கான கிடைத்த தொகை 3,62,50. தனிநபர்கள் மூலமாக கிடைத்த தொகை 1,08,500. திருவிழா மொத்த வரவு 4,70,550. நம்முடைய மொத்த வரவு 4,70,550. மொத்த செலவு 4,46,109. நம்முடைய கையிருப்பு திருவிழாவில் 24,441. அசனத்திற்கான விஷயத்தை நாம் வேகமாக வாசித்து விடுகிறேன். அசனத்திற்கு அன்பிகள் வாயிலாக வந்த நன்கொடை: பேதுரு 18,000, அருளப்பர் 27,450, ரஃபேல் 22,350, டான் போஸ்கோ 18,600, ஆக்னஸ் 10,000, ஜான்மரி வியானி 14,700, சின்னப்பர் 24,000, லோயலா இன்னாசியார் 53,000, அருளானந்தர் 22,600, ஜான்பால் 8,200, அசசியார் 7,700, லூக்கா 17,200, யாகப்பர் 29,600, மத்தேயு 7,500, பவசினா 11,900, செபஸ்தியார் 10,500, அந்திரேயா 32,800, அல்போன்ஸ் அம்மாள் 1,11,600, தேவ சகாயம் 9,700, அன்னை தெரேசா 8,400, வெரோனிக்கால் 18,300, மரிய கொரட்டி 32,500, குழந்தை திரேசம்மாள் 3,000, ராணி மரியா 14,000, சூசையப்பர் 16,000, மிக்கேல் அதிதூதர் 14,450, டொமினிக் சாவியோ 37,000, தோமையார் 11,800. ஆக நம்முடைய அசனத்திற்கு நம்முடைய அன்பிகள் வழியாக கிடைத்த நன்கொடை 6,12,850. நமக்கு ஸ்பான்சர் வழியாக அசனத்துக்கான பொருட்களாக தந்தவர்கள் விவரம்: திரு தேவதாஸ் குடும்பம் மட்டன் வாங்க 1,00,000, திரு ஜெரான் குடும்பம் செபஸ்தியார் அன்பியம் 4,500 வாட்டர் பாட்டில், திரு அருண் அருமைநாதன் வினோலா தேவி 450 கிலோ அரிசி, திரு அமல்ராஜ் குடும்பம் 230 தேங்காய், விசுவாஸ் குடும்பம் 15 கிலோ ஆயில், ஆரோக்கிய சுந்தரம் ஜூலியட் மேரி 7 கிலோ முந்திரியும் 150 வாட்டர் தண்ணி கேன் கொடுத்துருக்காங்க. ஞானவேல்ராஜ் ரமணி குடும்பம் அசனத்துக்கு தேவையான அனைத்து பாத்திரங்கள், திரு ஜெகன் திரு ஆரோக்கிய ராஜன் குடும்பம் அசனத்துக்கு தேவையான வாழை இலைகள், திரு ஜெகன்ராஜ் நெல்லை ட்ரேடர்ஸ் 1 ஆடு, மைக்கேல் ராஜ் காணிக்கை மேரி 5 லிட்டர் சமையல் ஆயில், எட்டுநாயக்கன்பட்டி குழுவினர்
குழுவினர் அசனத்துக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்திருக்கிறார்கள். இது நமக்கு அசனத்துக்கு கொடுத்த பொருட்கள். அசனத்திற்கான நமக்கு தனிநபருக்கு கொடுத்த நன்கொடை. வேகமாக வாசிக்கிறேன். தேவதாஸ் குடும்பம் மட்டன் வாங்குவதற்கு 1 லட்சம். நம்முடைய குழுவினர், நம்முடைய பங்கு பெற அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்ற நாட்கள் அந்த இடத்துல முன்னாடி அமர்ந்து நன்கொடையின் வாயிலாக கிடைத்த தொகை 55,101. ராஜன் ரெமிக்ஸ் கம்பெனி 50,000. திரு எட்வின் ராஜ் குடும்பம் ஜான் மரி வியானி 50,000. எட்டுநாயக்கன்பட்டி குழுவினர் 41,000. திரு அருண் அருமைநாதன் வினோலா தேவி அரசிக்கு 31,000. ஜேஸ் ஆஞ்சனி மரிய கொரட்டி அன்பியம் 20,000. அஸ்வின் வரன் மாநகரம் சின்னப்பர் அன்பியம் 15,000. தாம்சன் ரம்யா வெரோனிகால் அன்பியம் அரிசிக்கு 13,000. SA டேனியல் ஆலப்பாக்கம் 10,000. மியூலா அஜித் ஆக்னஸ் அன்பியம் 10,000. டின்சி கணபதி நகர் 10,000. உமாராஜ் கோயம்புத்தூர் 10,000. ஜான் ஸ்டீவன் இனாசியர் அன்பியம் 10,000. பெர்னதத் மேரி குழந்தை தெரசா அன்பியம் 10,000. ரமேஷ்குமார் 5,750. ஜான் வல்தாரியோ செபஸ்தியார் அன்பியம் 5,500. பன்னீர்செல்வம் சூசேப்பர் அன்பியம் 5,000. ரொசாரியோ ஜோசப் ரொசாரியோ சபரியம்மாள் 5,000. சகாய நெப்போலியன் கோல்டன் ஜார்ஜ் நகர் 5,000. சிசிரி மோசஸ் கோல்டன் ஜார்ஜ் நகர் 5,000. ஷைனி ஏஞ்சல் மட்டனுக்காக 5,000. இவன் என்று நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சிலுவை தங்கம் 4,000. விஜய ரோசி 4,000. பிரபாகரன் வேலூர் 3,000. பிலிப் சைமன் 3,000 என்று நிறைய பேர் இன்னும் 500 ரூபாய் 1,000 ரூபாய் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக தனிநபர் வழியாக நமக்கு வந்த மொத்த தொகை 5,12,951. கைத்தட்டலாம். இப்போ அசனத்துக்கான செலவுகளை வாசி விடுகிறேன். அசனத்துக்கான பொருட்கள் வாங்கியது மட்டன் 550 கிலோ 4,01,500. அசனம் சமையல் சமைத்தவர்களுக்கான கூலி 1,15,000. காய்கறிகளுக்கான செலவு 36,100. மளிகை பொருளுக்கான செலவு 80,357. வாட்டர் கேன் சமைப்பதற்கான உண்டான செலவு 1000. அசனம் சமைத்தவர்களுக்கு உணவு மற்றும் தேநீர் 5,500. அசனம் பரிமாற கேட்ரிங் சேவை கூலி 5,500. இலை எடுக்க பாத்திரம் கூலி மற்றும் ஆலயத்தை சுத்தம் செய்ய 9,300. அசனம் சமைக்க தேவையான கேஸ் சிலிண்டர் 15,200. தேவையான அரிசிக்கான 31,780. ஆலய வளாகத்து எம்சான் போட்டது 1,400. தண்ணீர் லாரி டிரைவர் கொடுத்தது 100 ரூபாய். ஆக மொத்தம் நம்முடைய அசன செலவு 7,02,737 ரூபாய். இந்த பொருட்களை வாங்கி பிற்பாடு மீண்டுமாக திரும்பி ரிட்டர்ன் பண்ணது வழியாக வந்த பணம். ஆடு விற்று கிடைத்த ஒரு ஆடு விற்று கிடைத்த தொகை 4,450. முந்திரி 7 கிலோ விற்றது 3,850. அரிசி 50 கிலோ 3,400. மளிகை பொருட்கள் திரும்பி கொடுத்தது 3,000. ஆக மொத்தமாக கிடைத்து 14,800 ரூபாய். நம்முடைய அசனத்திற்கான மொத்த வரவு. அன்பிலிருந்து கிடைத்த தொகை ரொம்ப 6,12,850. தனிநபருக்கு மூலமாக கிடைத்த தொகை 5,12,951. பொருட்களை திருப்பி கொடுத்து அதன் வழியாக கிடைத்த தொகை 14,800. ஆக நம்முடைய மொத்த அசனத்திற்கான வரவு 11,40,601. நல்ல பலத்த ஒரு கலவல் கொடுக்கலாம். அசனத்துக்கான வரவு நான் சொல்லிட்டேன். அதற்குரிய செலவு 7,02,737. ஆக நம்முடைய அசனத்திற்கான கையிருப்பு செலவு போக மீதி கையிருப்பு 4,37,864. நம்முடைய அசன கையிருப்பு 4,37,864. நம்முடைய திருவிழாவினுடைய கையிருப்பு 24,441. ஆக நம்முடைய மொத்த கையிருப்பு 4,62,305. பலத்த கணக்கு. இது ரொம்ப எளிதான ஒரு காரியம் இல்லை. நான் மீடியமாக சொல்வது. இதை மாதிரி ஒரு வேற பங்கில் பண்ணுவாங்களன்னா நிச்சயமாக பண்ண முடியவே முடியாது. காரணம், நான் பைசா பற்றி சொல்ல விரும்பல, மாறாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தாராள உள்ளம். அதுதான் நான் மீண்டுமாக சொல்வது. இப்படியான ஒரு கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. காரணம், நம்முடைய உதவி பங்கு தந்தை அப்படி இணைந்து திரு வில்சன், திரு பீனா ஜோபி, திருமதி ஜாய்ஸ் அவர்கள் குழுவதான் ஒவ்வொன்றாக எடுத்து மிக அற்புதமாக மிக நேர்த்தியாக ஒரு கணக்கு 100 ரூபாய் கூட இருக்காங்க பாருங்க. ஆக அத்தனை விஷயம் சிறப்பாக செய்த நம்முடைய உதவி பங்கு தந்தைக்கு மற்றும் நம்முடைய வில்சன், பீனா, ஜாய்ஸ் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவணி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம்.
இதுதான் நான் விரும்புவது. இது நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். நமக்குள்ள சில பேர் அங்கங்கே சில முரண்பாடுகள் இருந்தாலும் கபடி இருந்தாலும் நான் சொல்லுவேன், நாம் அனைவரும் மதுரவாயில் பங்கு நம்முடைய புதுமை மிக்க ஒரு புனிதர். நான் சொன்னேன், ஒரு கதவுனா பல கதவுகள் திறக்கும். இது நம்பிக்கை. இது நடக்கும், அது நடந்தே தீரும். அவர் செய்வார். அவர் நம்ம அடுத்த ஒரு நிகழ்வுக்கு செல்ல இருக்கிறோம். நீங்களாம் ஜோம் பண்ணுங்க. அப்படி பங்கு இன்னும் அடுத்த ஒரு நிலைக்கு செல்ல பல முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நிறைய காரியங்களை நிச்சயமாய் நம்முடைய பாதுகாப்பு நமக்கு செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை உழைத்த, ஒத்துழைத்த, உதவி செய்த, நன்கொடை கொடுத்த பல விதங்களில் இந்த திருவிழா துவங்கிய நாளிலிருந்து முடிவு பெறுகிற நாள் வரை இன்றளவு இந்த கணக்கு வழக்குகளை எவ்வளவு நேர்த்தியாய் செய்து கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இப்படி நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நம்முடைய உங்களுக்கு தெரியும், இது கூட நீங்கள் கொடுத்த பைசா தான், நான் கொடுக்கல. நம்முடைய தவக்கால ஊண்டிகள் வழியாக கிடைத்த தொகையை நம்முடைய வின்சென்ட் வழியாக கொடுத்தோம். அவர்கள் அந்த குழுவை அமைத்து பங்கில் இருக்கிற ஒரு 39 பிள்ளைகள் மிகவும் வலிமையில் இருப்பவர்கள். பெருசாக கொடுக்கணும் நான் நிறைய ஆசைப்பட்டேன். ஆனால் இருந்த தொகை 2,50,000 தான். அதை ஓரளவுக்கு பிச்சு கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு பயன்படுதாக இருக்கும் நினைக்கிறேன். இதற்கு உதவி செய்த நம்முடைய குழுவினர் மற்றும் நம்முடைய வின்சென்ட் பால் நண்பர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்தோம். வேகமாக பெயர்களை வாசிக்க அந்த பெயர்களுக்குரியவங்க இந்த செக்கை வாங்கி செல்லுமாறு உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். அன்பான இறை சமூகமே, மதுரவாயல் வின்சென்ட் பால் சபையினரின் காலை வணக்கம். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் எந்த பங்கிலும் செய்யாத ஒரு பெரிய அரிய சாதனையை அவர் வந்ததிலிருந்து இதுவரை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கான அந்த பீஸ் வழங்குதல் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல் பங்குலையும் கிடையாது. நம்ம பங்கு தந்தை வந்ததிலிருந்து இந்த தவக்கால உண்டியலை எடுத்து அழகாக இதை ஒவ்வொரு எந்தெந்த குடும்பங்கள் இதற்காக முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் என்பதை ஒரு கமிட்டி அமைத்து அதன் மூலமாக பல நாள்களாக இதை தேர்வு செய்து இந்த பிள்ளைகள் படித்ததுக்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த நம்ம பங்கு தந்தைக்கு நம்ம உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து ஒரு அருமையான கரவொலி எழுப்பி ஒரு இதில் எந்தெந்த அன்பியத்தில் நீங்கள் பாஸ்புக்கோட முதல் பேஜ் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் நீங்கள் இப்போ தயாராக எழுந்திரிச்சு நின்னீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் அன்பியமும் நீங்கள் கொடுத்த பேரும் படிக்கிறோம். அன்பியத்துக்கு பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேர் படிக்கிறோம். அன்னை தெரசாள் அன்பியம், ஜெனிபர் ஜான். அடுத்தது அன்னை தெரசாள் அன்பியம் ஜஸ்டின் ராஜ். அன்னை தெரசாள் அன்பியம் பவித்ரா. அன்னை தெரசாள் அன்பியம் மார்டின். அன்னை தெரசாள் அன்பியம் ஆரோக்கிய மேரி. அன்னை தெரசாள் அன்பியம் பாபு வேளாங்கண்ணி. சென்ட் ஜேம்ஸ் அன்பியம் நாசா ஜெனிசன் நேச ஜெனிசன். ஆமாம். ஜேம்ஸ் அன்பியம் அன்டோனி ஜான் பிரிட்டோ. ஜேம்ஸ் அன்பியம் மரிய ஜெபா. ஜோசப் அன்பியம் பிரேமா. ஜோசப் அன்பியம் கெலன் ஜெனிஃபர். ஜோசப் அன்பியம் செபாஸ்டின் மேரி. செபாஸ்டின் மரிய செபாஸ்டின். ஸ்டீபன். மரிய கொரட்டி அன்பியம். பாஸ்கர் ஞானப்பிரகாஷ். மரிய கொரட்டி அன்பியம் ஷாலினி. செயின்ட் அசிசி அன்பியம் லூசியா. அசிசி அன்பியம் சசிகுமார். அசிசி அன்பியம் ஜே ஒளி.
சென்ட் தாமஸ் அன்பியம் செல்வம் டி செல்வம். தாமஸ் அன்பியம் ஆண்டனி ராஜன், தாமஸ் அன்பியம் மாலா, பவிஷ்ண அன்பியம் மேரி எம், அருளானந்தர் அன்பியம் கலைச்செல்வி, அருளானந்தர் அன்பியம் டேவிட் மரிய நேசன், செயின்ட் அசிசி அன்பியம் கவிதா, சென்ட் ஜான்ஸ் அன்பியம் மாதரசி, சென்ட் ஜான்ஸ் அன்பியம் மரிய செல்வி, டோமினிக் சாவி அன்பியம் ஜெசிந்தா, டோமினிக் சாவி அன்பியம் மடோனா ஜெனிஃபர், ஜான் பால் அன்பியம் அனுசுயா, ஜான் மரிய வியானி அன்பியம் ஜான்சி, ஜான் மரிய வியானி அன்பியம் ஜான்சி, சென்ட் லூக் அன்பியம் டெனிஸ் மேரி, ராணி மரியா அன்பியம் பிரவீன் ராஜ், அப்புறமா பாருங்க வாங்குறதுக்கே முடியல. இப்படி ஒரு எஜுகேஷன் கவுன்சில் சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி வர சொன்னால் கூட அவ்வளோ சோம்பேறித்தனம். இந்த பெஸ்ட்டு சோம்பேறிகள் வந்து நம்ம பங்கில் தான் இருக்காங்க நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்புறமா வந்து நிலம் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் திருமகனை உயர் மதிப்புள்ள உடலாலும் ரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்டீரோ. இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பணியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. குறித்து விட்டார், போயின
அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.